ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு என்ன மூவி பற்றி சொல்ல போகிறேன்னா, உமங்லஸ்ங்கிற ஜாப்பனீஸ் ஹாரர் மூவி பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த மூவி ஆரம்ப காலத்தில் அனிமி மாங்காவாக தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா தான் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த உமங்லஸ்ங்கிறது ஒரு சூப்பர் பவர் மாதிரி. அதாவது நம்ம எல்லாருமே நார்மலாக நம்ம மூளையில் 10% மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையே இன்னும் அதிகமாக யாராட்டும் ஒருத்தர் அதையும் தாண்டி 100% அளவுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்களோட 6th சென்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மற்றவங்களோட எண்ணங்களை படிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் பேய்களை கூட பார்க்க முடியும். இவங்க சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே நம்ம ஹீரோ நடக்கு. இதுக்கப்புறமா அவர் வாழ்க்கையில தொலைஞ்சு போன எல்லா நினைவுகளும் அவர் கண்ணு முன்னாடி வர ஆரம்பிக்கு. அதுக்கப்புறமா ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கு. அது எல்லாத்தையுமே சமாளிச்சு எப்படி தாண்டி வராருங்கிறதா மீதி கதை. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. கையை சூப்பிக்கிட்டு சின்ன குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. இவருக்கு 34 வயசு ஆகுது. டோக்கியோல ஹோம்லெஸ் மேனா இருக்காரு. இவருக்குன்னு சொல்லி கொடுத்த மாதிரி யாருமே இல்லை. அவர்கிட்ட இப்ப இருக்கிறது அவரோட கார் மட்டும்தான். அந்த கார்ல தான் அவருமே தங்கி இருக்காரு. அப்படியே அங்க இருந்து ஒரு பார்க்கு வராரு. அங்க நம்ம ஹீரோ மாதிரி ஹோம்லெஸ்ஸா இருக்குதவங்க சில பேர் தங்கி இருக்காங்க. அவங்க கிட்ட அவரால் முடிஞ்ச ஒரு சரக்கு பாட்டில ஒன்று கொடுத்துட்டு அங்க இருந்து போயிருந்தாரு. பின்னாடியே ஹீரோவை பத்தி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. என்னன்னா, ஹீரோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாரு. ஃப்ரெண்டு இறந்ததுக்காக வருத்தப்படாம நார்மலா தான் எப்பவுமே இருக்காரு. இதை வச்சுதான் அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை உணர்ச்சி இல்லாத வரணும், அப்படி இல்லைன்னா ஒரு மனநோயாளியா இருக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ அங்க இருந்து அங்க இருக்கிறதுலே ஒரு பெரிய பில்டிங்ல இருக்க ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காரு. இப்படி அவர் சாப்பிடும்போது பக்கத்துல சுத்தி இருக்க எல்லாருமே அவரை கொஞ்சம் வினோதமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் மேல இருந்து கொஞ்சம் பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கி. அவர் சாப்பிட்டு முடிச்சதும் அங்க இருந்து பில்லு கட்ட போறாரு. அவர்கிட்ட பணம் இல்லாட்டியும் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வச்சிருக்காரு. அதை வச்சு பில்லு கட்டிட்டு அங்க இருந்து போறாரு. அப்படியே நைட் ஆகிடுது. ஹீரோ நைட் ஆனதான் அவரோட காருக்கு தூங்க வந்துடுறாரு. அப்படி வரும்போது பக்கத்துல இருக்க அந்த பாக்ஸ் ஓபன் ஆகுது. அதுல வெள்ளை கலர்ல ஒரு கீ ஒண்ணு இருக்கு. அது எதுக்காக வச்சிருக்காருன்னு அவருக்கே தெரியல. அப்புன்னு பார்த்து திடீர்னு ஜன்னல் பக்கத்துல ஒருத்தன் வந்து நிக்கான். அந்த ஆளு நம்ம ஹீரோவை ஏற்கனவே தெரியுங்கிற மாதிரி ஹீரோவுக்கு வீடு வேலை இல்லைங்கிறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் வந்த காரணமே ஹீரோ கிட்ட 7 லட்சம் யான் கொடுத்து அந்த ஆள் சொல்ற வேலையை செய்ய சொல்றாரு. ஆனா ஹீரோ எனக்கு அந்த பணம்லாம் தேவையில்லைன்னு சொல்லி காடை நீட்டுதாரு. அப்பவும் அந்த ஆள் விடாம ஹீரோ கிட்ட அவன் செய்ய போற அந்த வேலையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கான். அதுவும் ஒரு சின்ன வேலை தான். ஒருத்தரோட நெத்தியில ஒரு சின்ன ஓட்டை போடுறது மூலமா அந்த ஆளோட மூளையில பிளட் வேகமா பாஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால அந்த ஆளோட மூளை எப்பவும் இல்லாத மாதிரி இன்னும் வேகமா செயல்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நடந்தா ஹீரோவோட பழைய நினைவுகள் கூட திரும்ப வரலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஆளு ஹீரோ கிட்ட இவ்வளவு நேரம் பேசினதை வச்சு ஹீரோ எப்பெல்லாம் போய் சொல்றானோ அப்பெல்லாம் அவனோட இடது பக்க வாய் மேலமாக்க போகுது. இன்னொரு விஷயம், ஹீரோவோட முகத்துல எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்ல. அதை வச்சு ஹீரோவுக்கு உணர்ச்சிகள் கிடையாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் இப்போ ஹீரோவை பத்தி எல்லாமே அந்த ஆளுக்கு தெரியும். அதனால ஹீரோவை நாளைக்கு பாக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேரை சொல்லிட்டு போறான். இப்போ ஹீரோவுக்கு அவனோட பேர் எப்படி உனக்கு தெரியுங்கிற மாதிரி ஆச்சரியமா பாக்காரு. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அப்படியே இப்போ நேற்று ராத்திரி அந்த ஆளை பார்த்ததுல இருந்து டே 1 ஆகுது. ஹீரோ இப்போ அந்த பார்க்ல இருக்கிற ஒரு பப்ளிக் டாய்லெட்ல வந்து பிரஷ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புன்னு பார்த்து அந்த பாத்ரூம் வெளியில அந்த பார்க்ல தங்கி இருந்த ஒருத்தன் நம்ம ஹீரோவை தேடி வேகமா ஓடி வரான். அந்த ஆளு ஹீரோவோட காரை காணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் வேகமா ஓடி போய் பாக்காரு. அங்க இருந்த ஹீரோவோட காரை ரோட்ல பார்க் பண்ணி வச்சிருந்ததுனால போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க. இப்போ ஹீரோ கிட்ட ஒண்ணுமே இல்ல, எல்லாமே அந்த காருக்குள்ள தான் இருக்கு. பக்கத்திலே பார்த்தா நேற்று ராத்திரி பார்த்தா அதே ஆள் மறுபடியும் வந்து நிக்கான். அதுவும் அந்த ஆளு சொல்ல போற 7 நாள்ல ஹீரோ வாழ்ந்ததுக்கான காரணத்தை தாரன்னு சொல்றாரு. அது வரைக்கும் நான் சொல்ற எல்லாத்தையுமே கேட்கணும்னு சொல்லி அவன் அங்க இருந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அந்த இடத்துல அந்த ஆளு ஏகப்பட்ட போட்டோவா செவுத்துல ஒட்டி வச்சிருக்காரு. நேற்று ராத்திரி சொன்ன அந்த ஆபரேஷன் செஞ்சவங்க சில பேரோட போட்டோவா அந்த இடத்துல இருக்கு. அது வருமா ஹீரோ கிட்ட அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்காரு. இவர் யாருன்னா ஒரு டாக்டர். இவரோட அப்பாவுமே ஒரு டாக்டர் தான். அதுவும் அவருக்குன்னு சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டலே வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் ஹீரோவை பத்தி கேட்டதும் ஹீரோவுக்கு அவரை பத்தின ஞாபகம் அவருக்கே இல்ல. அதுக்கப்புறமா அந்த டாக்டர் ஹீரோவை ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்து அவரோட தலையில ஓட்ட போடாதுக்காண்டி மாறி மைக்கோசியம் போட்டு விட்டுட்டு அவரோட முகத்தை மூடி அந்த இடத்துல ஓட்ட போட ஆரம்பிக்காரு. அப்படியே ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்தா அவர் கார்ல திரும்ப வந்திருக்காரு. அவரோட தலையிலுமே ஓட்ட போட்ட இடத்துல பேண்டேஜ் வச்சு விட்டுருக்காங்க. அப்படியே முன்னாடி பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே அந்த 7 லட்சம் யான் அந்த கவர்ல இருக்கு. கூடவே ஒரு லெட்டரும் இருக்கு. அதுல இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அப்படியே இன்னைக்கு 2வது நாள் ஆகுது. அப்படியே கட் பண்ண அந்த லெட்டர்ல எழுதின மாதிரியே நைட்டு அந்த ஹோட்டல்ல காமிக்காங்க. அங்க வந்ததும் ஹீரோவோட பொருள்லாம் திரும்ப கிடைச்சிட்டதுனால அந்த பணம் வேண்டான்னு சொல்லி திரும்ப கொடுத்ததான் அந்த டாக்டருமே அவன் வச்சிருந்த அந்த டேப்லெட்ல ஒரு 7 ஸ்டெப் எழுதிருக்கு. அதை வச்சுதான் ஹீரோவுமே செக் பண்ணி பார்க்க போறாரு. ஆனா ஹீரோவுக்கு இதுல பெருசா நம்பிக்கையும் இல்ல, விருப்பமும் இல்ல. அதனால அந்த டாக்டர் சின்னதா ஒரு டெஸ்ட் வைக்காரு. அதுபடி ஹீரோ முன்னாடி நிறைய கார்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு அந்த கார்ட்ஸ்ல எது ஸ்டார்ன்னு கண்டுபிடிக்க சொல்றாரு. அதுக்காக ஹீரோ சும்மா ஏதோ ஒரு கார்டெல்லாம் எடுக்க கூடாது, அவரோட இடது மூளையை பயன்படுத்தி எடுக்க சொல்றாரு. அதுவும் ஹீரோவோட வலது கண்ணை பொத்திக்கிட்டு இடது கண்ணால பார்க்கணும். அப்படி பார்த்துக்கிட்டே ஒரு கார்டை எடுக்காரு. அந்த டாக்டர் சொன்ன மாதிரி அதுல ஸ்டார் வந்துருது. அதுக்கப்புறமா 2 பேரும் அங்க இருந்து வெளில வந்துருந்தாங்க. வெளில வந்ததான் அந்த டாக்டர் இது வெறும் சாம்பிள் தான் சொல்லிட்டு கூடவே ஹீரோவை அடிக்கடி மீட் பண்ண முடியாது, அதனால அவனுக்குன்னு ஒரு மொபைல் போனை கொடுத்துட்டு ஹீரோவோட தலையில இருக்க அந்த மார்க்கை மறைக்காண்டி ஒரு குள்ளாவும் மாட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாரு. அதுக்கப்புறமா ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமா கண்ணுல தூசி விழுந்துருது. அப்படியே ஒத்த கண்ணை மூடிட்டு அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் போற ஆளு ஒரு பேப்பர் மாதிரி இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த பக்கத்துல இருக்க லேடியை பார்த்தா அந்த லேடியோட இடுப்பு மட்டும் தனியா ஆடுது. அப்படியே அவர் முன்ன பார்த்தா
பார்த்தா இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களையும் ஒத்த கண்ணால பார்க்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒவ்வொரு வித்தியாசமான ஏதோ ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் பார்த்ததும் ஹீரோவுக்கு மயக்கமே வந்துருது. அதனால பின்னாடி மாக்க போகும்போது அந்த பக்கம் ஒருத்த மேல மோதிடுறாரு. அதனால பார்க்கும்போது ஒரு ரோபோ மாதிரி இருக்கு. பயத்துல அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அந்த ஆளு பெரிய கேங்ஸ்டர் போல. அவரை சுத்தி இருந்த 4 பேர் ஹீரோவை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆளு கோவத்துல ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோவோட விரல வெட்ட பாக்காரு. பதிலுக்கு ஹீரோவும் அவரோட ஒத்த கண்ணை மூடி மறுபடியும் பாக்காரு. இந்த டாக்டர் சொன்ன மாதிரியே ஹீரோவுக்கு சிஸ்து சென்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கி அதை வச்சு அந்த ஆளோட பழைய நினைவுகளை தூண்டி விட்டதும் அந்த ஆளு குற்ற உணர்ச்சியில அவரோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கி மூஞ்சிலாம் வேத்து போகுது. இந்த ஆளு அங்க இருக்க முடியாம அங்க இருந்து ஓடி போயிருந்தாரு. வேறத்தையே மத்தவங்களும் போயிருந்தாங்க. ஹீரோவும் இது எல்லாத்தையுமே உடனே போன் அடிச்சு அந்த டாக்டர் கிட்ட சொன்னதும் 2 பேரும் மீட் பண்ணி விடுறாங்க. ஹீரோ அந்த இடத்துல பார்த்த எல்லாத்தையுமே வரைஞ்சு கொடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தது அந்த டாக்டர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இது வரைக்கும் மற்ற நாடுகள்ல 36% தான் அவங்க மூளையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஹீரோ அதையும் தாண்டி மற்றவங்களோட உள்ளுணர்வை படிக்கிற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கிறதுனால உடனே அந்த டாக்டரையும் பார்க்க சொல்றாரு. அதனால இப்போ ஹீரோ டாக்டரை பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல. இதை கேட்டதுமே அந்த டாக்டர் ரொம்ப வருத்தமா இருந்தாரு. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ நேற்று நடந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. அப்படியே நெக்ஸ்ட் டே தெரியாகுது. ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த டாக்டர் தான் பண்ணியிருக்காரு. இப்போ ஹீரோ அந்த டாக்டரை பார்க்க வந்திருக்காரு. வந்த இடத்துல நேற்று நடந்து வச்சு பார்க்கும்போது அந்த டாக்டருக்கு நம்ம ஹீரோ பார்க்குற எல்லா விஷயங்களும் மற்றவங்களோட ஆள் மனசுல இருக்க நினைவுகள் தான். அதனாலதான் ஒவ்வொருத்தங்கள் மேலேயும் ஒவ்வொரு விதமான உருவங்கள் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹீரோ கிடைச்ச இந்த பவரும் 7 நாள் வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா ஹீரோவோட தலையில போட்ட அந்த ஓட்டை மூடும் போது ஹீரோவும் பழையபடி நார்மல் ஆயிடுவாரு. அதனால இதை எப்படியாச்சும் சீக்கிரமா செக் பண்ணி பார்க்கணும். அதனால அங்க இருந்து வேற இடத்துக்கு வராங்க. இப்போ அவங்க வந்திருக்க இடம் அனிமி காஸ்பிளே பண்ணக்கூடிய மாடல்ஸை பார்க்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க. அதுல சில பேர் ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணா இருக்காங்க. அதனால இப்போ அந்த டாக்டர் இதுல யார் வித்தியாசமா இருக்காங்கன்னு சொல்லி கேட்டதும் ஹீரோவும் ஒத்த கண்ணை மூடிட்டு பாக்காரு. அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு பொண்ணு மணல் மாதிரி தெரியுதா. அதை நம்ம ஹீரோ மணல் அரைக்கின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவங்க 2 பேருமே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்காங்க. அன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு ஹோட்டல்ல தனியா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் வந்து பேச்சு கொடுக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய் பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஒத்தகனா மூடிட்டு பார்க்க ஆரம்பிக்காரு. அப்படி பார்த்ததுல அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருந்து மணல் துகள்கள் எல்லாமே இந்த டாக்டரோட காலில் ஏற ஆரம்பிக்கி. இப்பதான் தெரியுது அந்த டாக்டர் வந்து மறைஞ்செல்லாம் போகல, ஒரு தண்ணி மாதிரி இருக்காரு. அதனாலதான் தெரியல. இப்போ அந்த பொண்ணு அந்த டாக்டர் கிட்ட ஏதோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருந்தா. இப்போ இதை பார்த்தோன்னே ஹீரோ நம்ம டாக்டர் கிட்ட வராரு. இப்போ ஹீரோ வந்து பார்க்கும்போது அந்த டாக்டர் மூஞ்சி புறமே பிளட்டா இருக்கு. அதே நேரம் அந்த டாக்டர் அந்த பொண்ணோட மொபைல் போனை திருடி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்காரு. ஹீரோவும் அதை வாங்கி வச்சுட்டு அந்த மூஞ்சில இருக்க பிளட்டை பத்தி சொன்னதும் உடனே அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாரு. அப்படியே இப்ப அந்த டாக்டரை பார்த்தா கண்ணாடி முன்னாடி நின்று அந்த பொண்ணு சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பானா, அந்த டாக்டர் வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது நடுங்கிட்டே பேசியிருப்பாரு. இதை பார்த்து அந்த பொண்ணு இங்க வெர்ஜின் தானேன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பா. இது ஞாபகம் வருது. அப்படியே இப்போ ஹீரோவை பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட இருந்து திருட்டுன அந்த மொபைல் போனுக்கு மெசேஜே வந்துகிட்டு இருக்கு. ஹீரோவும் பாஸ்வேர்டை அன்லாக் பண்ணி பார்க்காரு. அந்த பொண்ணுக்கு அவங்களோட அம்மா தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வர சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. அப்படியே ஹீரோவும் அந்த மொபைல் போன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்தா எல்லாரும் மாதிரியும் நார்மலா ஹாப்பியா தான் இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்கு. ஹீரோவும் அக்கௌண்ட்டை மாத்தி பார்க்கணும்னு போட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணோட அக்கௌண்ட்ல தன்னை கிழிச்சுக்கிட்டு கையை காலை வெட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அது கூடயே ஒரே வார்த்தையை அடிக்கடி டெக்ஸ்ட் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கு. அது என்னன்னா, நானும் உங்களுடன் ஒன்றாக மாறும் போதுன்னு ஒரு கவிதை மாதிரி ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோ புரியாம அந்த மொபைல் போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தாரு. இதே நேரம் வெளில ஹீரோ தேடி ஆரம்பத்துல சண்டை போட்ட 4 பேருமே அங்க இருந்து ஹீரோவை கடத்தி கொண்டு உங்களோட பாஸ் கிட்ட மறுபடியும் கூட்டி கொண்டு விடுறாங்க. இப்போ அவரும் அன்னைக்கு நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி கேட்கவும் ஹீரோ அந்த ரோபோ மாதிரி இருக்கிறத பத்தி சொல்றாரு. ஆனா பதிலுக்கு அவரும் அந்த மாதிரி ஞாபகம் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ மறுபடியும் அவரோட ஒத்த கண்ணை மூடி பார்க்கும்போது இந்த ரோபோக்குள்ள ஒரு சின்ன பையன் இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோவும் அந்த ஆளுக்கு பழைய நினைவை கொண்டு வரணும்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்லும் போது இந்த ரோபோக்குள்ள இருக்க அந்த சின்ன பையனோட முகம் வெளில வருது. கூடவே அந்த ரோபோவோட கையில கத்தி மாதிரி ஒரு அருவா ஒண்ணு இருக்கு. அப்படியே அந்த ஆளோட கையை பார்த்தா அந்த விரல்ல ஏகப்பட்ட வெட்டுக்காயங்கள் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் அந்த ஆள் கேட்டதும் கோவத்துல ஹீரோவோட கழுத்துல கத்தி வைக்காரு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தது வருமா ஹீரோ அந்த ஆளோட சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்காரு. அதுவும் அந்த ஆளோட சின்ன வயசுல கீழே இருந்து ஒரு கத்தி மாதிரி ஒரு அருவா ஒண்ணு எடுத்திருப்பாரு. பக்கத்துலயே அந்த ஆளோட ஃப்ரெண்டு அந்த கத்தியை பார்க்கணும்னு சொல்லி கேட்டதும் அந்த ஆளோட ஃப்ரெண்டு கிட்ட இருக்க பொம்மையை கேட்டு இருந்திருப்பான். அந்த பொம்மைக்காக 2 பேரும் மாறி மாறி சண்டை போடும் போது தெரியாதனமா அந்த அருவாளால அந்த ஃப்ரெண்டோட கையை வெட்டிடுது. அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அந்த பக்கம் இருந்து அந்த ஆளோட உடம்புல இருக்க அந்த ரோபோ பார்ட்ஸ் எல்லாம் கலந்து விழுது. உள்ள இருந்து ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டே இருக்கான். இந்த காரணத்தினாலதான் ஹீரோவோட கையை அந்த ஆள் வெட்ட வந்திருக்கும் போது வெட்டி இருக்க மாட்டான். இப்போ இதுக்காக அந்த சின்ன பையனும் அந்த ஆளும் அந்த ரோபோ கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி இருக்கு. இவங்க பக்கத்துல இருந்த ஹீரோவும் அந்த ஆள் கிட்ட இனிமே மத்தவங்களை காயப்படுத்த கூடாதுன்னு இனிமேல இந்த வேலையை பார்க்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லி திருத்துதாரு. கூடவே அந்த ஆளு செஞ்சதுக்காக பிராயச்சித்தமா அவரோட விரலையே அவர் வெட்டிக்கிட்டாரு. இந்த தடவை ஹீரோ இடத்துக்குனால பார்க்கும்போது அவரு நார்மலா தான் இருக்காரு. அந்த ரோபோவை காணும். அதுக்கப்புறமா ஹீரோவும் ஒருத்தரோட குற்ற உணர்ச்சியில இருந்து அவரை காப்பாத்திட்டோங்கிற சந்தோஷத்துல அங்க இருந்து ஹோம்லெஸ்ஸா இருக்க மத்தவங்களை பார்க்க வந்திருக்காரு. வந்த இடத்துல அங்க ஒருத்தன் ஹீரோவை குடிக்கையை காண்டி கூட்டிட்டு வரான்.
அங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ அங்க போற வர ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது அங்க இருக்க குழந்தைக்கு 48 மில்லியன், இவங்களுக்கு ஒரு 38 மில்லியன் சொல்லி விலை பேசிக்கிட்டு இருக்கான். இது மத்தவங்களுக்கு புரியாததுனால ஹீரோ அங்க உட்கார்ந்துருக்க ஒருத்தங்கிட்ட அவனோட வயசு, அவன் குடிப்பானா இல்லையா, வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த ஆளுமே பதில் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த பக்கத்துல இருந்த ஒரு வயசானவர், நீ எப்படி மத்தவங்களோட மதிப்பை கணக்கிடலான்னு சொல்லி ஹீரோவை அங்க இருந்து கீழே தள்ளி விட்டுருந்தாரு. அப்படியே ஹீரோவா அங்க இருந்து மேல இருக்க நிலாவை ஒத்த கண்ணா வச்சு பார்க்கும்போது அந்த நிலா எப்பவும் போலதான் இருக்கு. அதே நேரம் ஹீரோவுக்கு அப்பன்னு பார்த்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அதுவும் அந்த டாக்டர் திருடுன்னு அந்த மொபைல் போன்ல இருந்து வருது. அதுல அந்த பொண்ணு தான் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை அவளோட மொபைல் போனை எடுத்துட்டு வேற இடத்துக்கு வர சொல்லுதா. அதுக்கப்புறமா ஹீரோவை அங்க இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு வந்துருந்தாரு. அந்த பக்கம் இருந்து அந்த பொண்ணு யாருக்குமே தெரியாம ஹீரோ கிட்ட மொபைல் இருக்கிறது தெரிஞ்ச உடனே காருக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஹீரோவை அந்த பொண்ணோட அம்மா மெசேஜ் பண்ணதை பத்தி சொல்றாரு. இது கேட்டது அந்த பொண்ணு அவளுக்கு தெரியாம அந்த மொபைல் போனை எடுத்து பார்த்ததுனால திரும்பவும் அந்த போனை தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் ஹீரோ அந்த பொண்ணுக்கு உதவணுங்க காண்டி மறுபடியும் ஒத்த கண்ணை மூடிட்டு பார்க்க ஆரம்பிக்காரு. ஆனா இந்த தடவை ஆரம்பத்துல பார்த்த மாதிரி அந்த மணல் எதுவுமே தெரியல. அதனால இதை கண்டுபிடிக்க காண்டி அந்த இன்ஸ்டாகிராம்ல எழுதியிருந்த அந்த கவிதையை படிக்காரு. இப்போ ஹீரோவும் அந்த கவிதையில வர மாதிரி உங்களுடன் ஒருவராக மாற போறேன்னு சொன்னோன்னே அவளுக்கு உள்ள இருந்து வந்த அந்த மணல் உருவம் ஹீரோ வச்சிருந்த மொபைலை தட்டி விடுது. அதே நேரம் அந்த பொண்ணு அந்த மொபைல் போனை எடுக்கவும் ஹீரோவோட கையை பிடிச்சு இப்போ கண்ணை மூடிட்டு பாக்காரு. இப்போ பார்க்கறதுக்கு அது மணல் மாதிரி தெரியல, ஏதோ குழப்பத்தோட இருக்குத வார்த்தைகள் மாதிரி இருக்கு. ஏன்னா ஹீரோவுக்கு அவளோட பிரச்சனையே புரிய வருது. அதாவது வயசு கோளாறு. அந்த பொண்ணோட ஆள் மனசுல அவ வெர்ஜினா இருக்குது அவளுக்கே பிடிக்கல. அதனாலதான் ஏதாட்டும் ஒரு ஆம்பளை கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுதா. இப்போ அவ உருவம் மாதிரி இருக்கிறது எல்லாமே அவளோட ஆண் மனசுல இருக்க எண்ணங்கள் தான். அது எல்லாமே சேர்ந்து இப்போ நம்ம ஹீரோவை அதை பண்ண சொல்லி வற்புறுத்துது. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவால தாக்கு பிடிக்க முடியாம அந்த பொண்ணோட ஆசையை நிறைவேற்றி வைக்காரு. அது எல்லாமே நடந்து முடியும் போது அந்த பொண்ணும் நார்மல் ஆகிடுது. அதே பக்கத்துல பார்த்தா அவங்களோட அம்மா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதுல அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட பொண்ணு வரதுக்கு லேட் ஆகுறதுனால அந்த பொண்ணு யாரு கூடயே லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு அவங்க அம்மா இதை பத்தி அவங்க கிட்ட பேச சொல்றாங்க. இப்படியே அந்த பொண்ணோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அப்படியே இன்னைக்கு டே 4 ஆகுது. ஹீரோட கண்ணுல இருந்து அவருக்கே தெரியாம கண்ணீரா வர ஆரம்பிக்கு. அதை துடைக்கும் போது அவர் கையில எதையோ பார்த்துட்டு அங்க இருந்து வேகமா அந்த டாக்டரை பார்க்க கண்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஆனா அங்க இருக்கவங்க டாக்டரை பார்க்கணும்னா வெயிட் பண்ணணும்னு சொல்லி உட்கார வச்சிருந்தாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது ஹீரோ ஒத்தகனை மூடிட்டு அவர் கையை பார்க்கும்போது அவர் கையில அந்த ரோபோ மாதிரியும் அவரோட கால் அந்த மணல் மாதிரியும் இருக்கு. அப்படியே முன்னாடி யாரோ ஒரு பொண்ணு வந்து உட்காருதாங்க. அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது மூஞ்சே இல்லை, இதை பார்த்து பயந்துருந்தாரு. அந்த பொண்ணை பார்க்கும்போது ஹீரோவோட ஆள் மனசுல இருக்க ஏதோ ஒரு ஞாபகம் ஒண்ணு வருது. அதே நேரம் ஹீரோ இருக்க இடத்துக்கு அந்த டாக்டரும் வந்துருந்தாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு ஹீரோவோட கார்ல அந்த டாக்டரோட இடத்துக்கு வராங்க. இப்போ ஹீரோ அந்த 2 பேர்த்தையும் காப்பாத்தினதை பத்தியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்த அந்த பொண்ணை பத்தியுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோவுக்கு நடந்ததை பத்தி சொன்னதும் அந்த டாக்டர் போட்டோவில் ஒரு லேடியை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்களும் ஹீரோ மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணனவங்க தான். ஆனா ஹீரோ மாதிரி பவர் இந்த லேடி கிட்ட கிடையாது. இருந்தாலும் கடைசியா ஒரு பிக்சர் மட்டும் வரைஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ ஹீரோ சொன்னதும் அந்த டாக்டருக்கு இந்த ஞாபகம் தான் வந்திருக்கு. அதான் அந்த போட்டோவை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் அந்த டாக்டருக்கே ஒண்ணு புரிய ஆரம்பிக்கும். இந்த குற்ற உணர்ச்சிகள் எல்லாமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிட்ட போகக்கூடியது, அதை முழுசால அழிக்க முடியாது. அதனாலதான் அவங்க 2 பேரோட குற்ற உணர்ச்சி நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. இப்போ அவங்களோட பிரச்சனை எல்லாமே இப்போ நம்ம ஹீரோட பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமா முறையா ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்காரு. அதுக்கப்புறமா பின்னாடி திரும்பி அந்த லேடி எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்கவும் அவங்க ஏற்கனவே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இப்போ ஹீரோ ரொம்பவே கோவப்பட்டு இந்த டாக்டர் கிட்ட உடனே இந்த ஓட்டையை அடைக்க சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். வேற வழி இல்லாம அந்த டாக்டரும் செய்தாங்காரு. அதுக்கு முன்னாடி அந்த டாக்டரை ஒரு தடவை பார்க்க சொல்றான். இப்போ ஹீரோ கண்ணை மூடி பார்க்கவும் அந்த டாக்டரோட உடம்புல தண்ணி இருக்கு, அதுக்குள்ள ஒரு மீன் ஒண்ணு இருக்கு. இதை பார்த்தும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து காருக்கு வந்துருந்தாரு. இந்த காருக்குள்ள இருக்கும் போதும் ஹீரோவுக்கு அந்த டாக்டர் சொன்னதுதான் ஞாபகம் வருது. கூடவே அந்த ஆஸ்பத்திரியில பார்த்தோம் இந்த முகம் இல்லாத பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க பார்க்காரு. இப்போ முதல் தடவை அவரோட காருக்குள்ள எது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு கார்டு கிடைக்கி. இது நிச்சயதார்த்தம் பண்ணதுக்காண்டி யாரோ கொடுத்த விசிட்டிங் கார்டு. அதுல பின்னாடி நனாக்கோன்னு யாரோட பேரை போட்டிருக்கு. இந்த பேரை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஆள் மனசுல இருந்த இன்னொரு ஞாபகம் வருது. ஹீரோ பெரிய பணக்காரரா இருந்திருக்காரு, சுத்தி ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க. அப்படியே திரும்பி பார்த்தா அந்த பக்கம் ஒருத்தி இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட போய் ஹீரோ அவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்து உன்னோட பேர் என்னன்னு கேட்கவும் இந்த விசிட்டிங் கார்டுலயே அவரோட பேரை எழுதி கொடுக்கா. கூடவே அங்க இருந்து போகும்போது ஹீரோவை பார்த்து ஒண்ணுமே இல்லாதவர்னு சொல்லிட்டு போறா. இதை கேட்டதும் ஹீரோவுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சு போகுது. அதனால அந்த பொண்ணு கார்ல போகும்போது வேகமா வந்து அந்த கார் முன்னாடி வந்து நிக்காரு. இந்த எல்லா விஷயமே ஹீரோவுக்கு இப்ப ஞாபகம் வருது. கூடவே அவரு வச்சிருக்க அந்த காருமே அந்த பொண்ணோடதுதான். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அது எல்லாமே ஞாபகம் வந்ததும் நனாக்கோ தேடி போக ஆரம்பிக்காரு. அப்படியே அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இன்னைக்கு 5வது நாள். நேற்று பார்த்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரம் முன்னால அந்த பொண்ணு வந்துருந்தாங்க. இப்போ ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்காரு. இப்போ ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட நனாக்கோன்னு சொல்லி கூப்பிடவும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால அந்த பொண்ணோட நினைவு எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரதுக்காண்டி ஹீரோ அந்த பொண்ணு அங்க இருந்து கார்ல வேற இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. இந்த இடத்துக்கு வந்ததும் ஒரு கார்ல வச்சிருந்த அந்த கீ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது அவரோட மொபைல் போன் அடிக்கி. இதுல அந்த டாக்டர் தான் போன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது எதையுமே பெருசா கண்டுக்கலாம 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்பதான் தெரியுது
அந்த சாவி எதோடதுன்னு இந்த வீட்டோட சாவி தான். அதுக்கப்புறமா 2 பேரும் அங்கிருந்து உள்ள வராங்க. உள்ள வந்ததும் ஹீரோ அவளுக்கு எப்படியாவது பழைய ஞாபகத்தை வர வைக்கணும்னு சொல்லி முதல்ல பார்ல தான் பார்த்திருப்பாங்க, அதையும் சொல்றாரு. அப்படியே அங்கிருந்து வேற ரூமுக்கு கூட்டிட்டு வந்தா அங்க ஒரு சிவப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ் இருக்கு. இது நனக்காவோட ஃபேவரட் ட்ரெஸ். இதை எப்போ வேணாலும் நீ போட்டுக்கலாம்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு அவங்க எப்பெல்லாம் வாழணும்னு நினைச்சாங்களோ அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்காரு. அவங்களுக்கு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு ஞாபகம் வருது. அதுல நம்ம ஹீரோ ரத்தத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு. இது பார்த்த உடனே ஹீரோவை பத்தி பயப்பட ஆரம்பிக்காங்க. ஹீரோவும் எல்லாம் சரியாகிடும் சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் எவ்வளவு ஃபோன் பண்ணியுமே ஹீரோ எடுக்காததுனால ஹீரோ மேல ரொம்ப கோவப்படுதாரு. கூடவே பக்கத்துல ஒரு மார்க்கர் எடுத்து அவரோட கையில அந்த மீன் செதில்கள் மாதிரி வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. பக்கத்துலயே பார்த்தா ஒரு கோல்டு ஃபிஷ் தண்ணியை விட்டு வெளில வந்து கிடக்கு. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இப்போ டே 6. அவங்க 2 பேரும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவை முழிச்சு பார்க்கும்போது ஒத்த கண்ணை மூடிட்டு பாக்காரு. இந்த தடவை அந்த பொண்ணோட முகம், அவரோட காலு, அவரோட கை எல்லாமே நார்மலா இருக்கு. ஹீரோவால எதுவுமே பார்க்க முடியல. ஹீரோ பழையபடி நார்மலா இருந்தாரு. அப்படியே பக்கத்துல இருக்க பொண்ணை பாக்காரு. எதையோ பார்த்து ஷாக்காயி அங்க இருந்து வெளில போறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோ தலையில இருக்க மாதிரியே அதே ஓட்ட அந்த பொண்ணோட தலையில இருக்கு. இதை பார்த்த உடனே ஓடி போய் கார்ல இருக்க மொபைல்ல போன் அடிச்சு பாக்காரு. ஆனா அந்த டாக்டர் எடுக்கல. அதனால ஹீரோ அந்த டாக்டரை தேடி போக ஆரம்பிக்காரு. அவர் இருக்க இடத்துக்கு வந்து அங்க போய் பார்க்கும்போது உள்ள யாருமே இல்ல. அப்படியே அந்த பக்கம் அந்த பொண்ணை பார்த்தா நனக்கோட ஃபேவரட் ட்ரெஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா அந்த ரூம்ல வேற எதுவும் கிடைக்கான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த டாக்டரோட ஃபேமிலி போட்டோ ஒன்று இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பக்கத்துல இருந்த மொபைல் போன் அடிக்கி ஹீரோவும் வேகமா எடுத்து என்னன்னு கேட்காரு. அதுல அந்த டாக்டர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரு ஹீரோ அன்னைக்கு போன் எடுக்காதனால ரொம்பவே கோவமா இருக்காரு. கூடவே ஹீரோவும் நனக்கோட தலையில ஓட்ட போட்டது யாருங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இதை பத்தி தெரிஞ்சது அந்த டாக்டர் ஷாக் ஆகி அதுக்கு தான் பதில் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. கூடவே அந்த டாக்டர் நம்மளோட டீல் இதோட முடிஞ்சிருது, ஏன்னா ஹீரோவோட அந்த ஓட்டை மூடிட்டதுனால இதுக்கப்புறமா ஹீரோவால எதையுமே பார்க்க முடியாது. இதோட அந்த டாக்டரோட வேலையை முடிஞ்சிருது. ஏன்னா இது வரைக்கும் நடந்த சர்ஜரியிலேயே ஹீரோவால தான் இது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சிருக்கு. அதனால அந்த டாக்டர் ஹீரோ வச்சு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ ஹீரோவோட உதவி தேவையில்லை. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட இன்னொரு உண்மையும் சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா இது வரைக்கும் ஹீரோ பார்த்த எல்லா விஷயங்களுமே ஹீரோவோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஹீரோவோட மூளை உருவாக்குனதுதான். ஆனா ஹீரோவால இதை ஏத்துக்க முடியல, எல்லாமே பொய்ன்னு சொல்றாரு. கூடவே அந்த பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணதுல அவ எல்லா நினைவுகளுமே இழந்துட்டா. அதனால இப்போ அந்த டாக்டர் எங்க வந்திருக்காருன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு ஹீரோ வந்திருப்பாரு, அவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. கூடவே அந்த பொண்ணை என்னமோ பார்க்க முடியாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே உள்ள பார்த்தா அந்த பொண்ணு தன்னைத்தானே நினைக்கும்னு நம்ப ஆரம்பிக்கா. திடீர்னு வெளியேற கதவை தட்டுதாங்க. அவங்கள போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த டாக்டர் தான் வந்து நிக்காரு. அதுவும் இப்போ அந்த டாக்டர் வேற பேரை சொல்லி கூப்பிட்டாரு. என்ன புரிய வருது, அந்த டாக்டர் சொன்னது பாதி உண்மை பாதி போய். ஏன்னா இவங்க உண்மையிலே நனக்க கிடையாது. ஹீரோவோட மூளை தான் இவங்கள நனக்கோ மாதிரி பார்க்க வச்சிருக்கு. அப்படியே இப்போ ஹீரோவை பார்த்தா அந்த டாக்டரை பழி வாங்குறதுக்காண்டியும் அந்த டாக்டர் கிட்ட இன்னும் வேற என்னெல்லாம் உண்மை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டியும் தனக்கு தானே அந்த சர்ஜரியை பண்ணிக்கிட்டாரு. அப்படி பண்ணி முடிக்கும் போது ஹீரோவோட பவர் எல்லாமே அவருக்கு திரும்ப கிடைக்கி அங்க இருந்து வேகமா நனக்கோவை பார்க்கறதுக்காண்டி வர்றாரு. அவரும் ஒத்தகனை வச்சு நனக்கோவை பார்க்கும்போது இந்த தடவை பழைய மாதிரி அவளோட முகத்துல பேசே இல்லை. கூடவே உள்ள வந்து பார்க்கும்போது அவங்க ரொம்பவே அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவங்களோட முகத்துல 2 ஃபேஸ் ஒரே முகத்துல இருந்த மாதிரி இருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோவுக்கு இவங்க யாருன்னே புரிய மாட்டேங்குது. இப்போ தான் அந்த பொண்ணு ஒரு உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கோ ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணமே இந்த பொண்ணு தான். ஏன்னா இந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருக்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்டு வேற ஒருத்தி கூட பழகுறது இவளுக்கு பிடிக்காதனால பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்லி காரை விட்டு இறங்க பார்க்கா. அந்த நேரம் அந்த காருக்கு முன்னாடி ஹீரோவும் நனக்கவும் வந்ததுனால அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு இறந்து போறான். பக்கத்திலேயே நனக்காவும் இறந்து போய் கிடக்கு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவோட நினைவுகள் எல்லாம் காணாம போயிருக்கு. இந்த சம்பவத்துக்காண்டி வருத்தப்பட்டுமே அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே இப்போ ஹீரோவுக்கு அவருக்கு தொலைஞ்சு போன எல்லா நினைவுகளும் திரும்ப வர ஆரம்பிக்கு. ஹீரோவும் நனக்காவும் என்னதான் ஒன்னா வாழ்ந்திருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நனக்கோ ஹீரோ கிட்ட இருக்க அந்த உணர்ச்சி இல்லாத தன்மையை ரொம்பவே வெறுக்க ஆரம்பிக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு வெளில போயிருந்தாங்க. அப்போ எதர்ச்சியா பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஒரு பேப்பர் ஒன்று கிடைக்கி. இதை பார்த்ததுக்கு அப்புறமா நனாக்கோ கர்ப்பமா இருக்கு தெரிய வருது. அதனால வெளில போன நனாக்காவை சமாதானப்படுத்துறதுக்காண்டி போகும்போது தான் அந்த இடத்துல அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ தான் ஹீரோவும் நனாக்கோ மாதிரி இருக்குது அந்த பொண்ணை பார்த்திருப்பாரு. இப்போ அந்த பொண்ணுமே ஹீரோ கிட்ட இது எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணை ஹீரோ அங்க படுக்க வச்சுக்கிட்டு அங்க இருந்து பக்கத்து ரூமுக்கு வராரு. அந்த இடத்துல அந்த டாக்டருமே உட்கார்ந்துருக்காரு. அதுவும் ஹீரோவுக்கு அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு அந்த டாக்டருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லாமலே அவர் வேலைக்காண்டி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இதெல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோவும் அந்த டாக்டருக்குள்ள இப்போ என்ன இருக்குன்னு சொல்லி கண்ணை பொத்திக்கிட்டு பாக்காரு. ஏன்னா இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் போன்ல ஹீரோ பார்த்த எல்லா விஷயங்களும் அவரோட கற்பனைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அதை பொய்யாக்கிறதுக்காண்டி ஹீரோவும் இந்த டாக்டரோட ஆள் மனசுல இருக்கிறத பார்க்க ஆரம்பிக்காரு. அப்படி பார்க்கும்போது தெரியுது ஃபுல்லாமே தண்ணியா இருக்கு. அதுக்குள்ள ஒரே கோல்டு ஃபிஷ் மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த டாக்டருக்கு ஞாபகப்படுத்தும் போது அவரோட உருவம் வேற மாதிரி ஆகுது. அதுவும் அது அவரோட அப்பாவோட முகம். ஹீரோவும் அவர் மனசுல இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்காரு. அப்படி சொல்ல சொல்ல அந்த டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா அழ ஆரம்பிக்காரு. இவரோட வாழ்க்கையில அவரோட அப்பா அவருக்குன்னு பிடிச்ச ஒரு கோல்டு ஃபிஷ் வச்சிருப்பாரு. எப்பவுமே அதை மட்டும் தான் பார்ப்பாரு. பக்கத்துல இருக்க அவங்களோட பையனை கூட பார்க்கவில்லை. அந்த காரணத்தினாலே
அந்த சின்ன பையன் அவரை பார்க்கணுங்கிறதுக்காண்டி அவரோட அப்பா ஆசையா வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த கோல்டு ஃபிஷ்ஷை கீழே இருந்து தள்ளி விடவும் அந்த கோல்டு ஃபிஷ் அந்த இடத்துல இறந்து போகுது. இது எல்லாமே ஞாபகம் வந்ததும் கதறி அழ ஆரம்பிக்காரு. ஹீரோ கிட்ட அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த தடவை ஹீரோ அதெல்லாம் சொல்ற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த டாக்டர் ஹீரோ மதி மத்தவங்களோட வாழ்க்கையில ஏகப்பட்ட தடவை விளாண்டுருக்காரு. அதனால இந்த தடவை அவருக்கு தன்னைத்தானே அந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டு அவரோட குற்ற உணர்ச்சியை விட்டு வெளில வர சொல்றாரு. சுருக்கமா சொல்ல போனா மத்தவங்களோட வாழ்க்கையில விளையாடாம புதுசா வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்கு டே 7. யாரோ ஒருத்தங்க அந்த டாக்டர் இடத்துல இருந்து அங்க இருந்து மொட்டை மாடி பக்கமா வராங்க. அது அந்த டாக்டர் தான். அதுவும் அவர் தனக்கு தானே அந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டு ஒத்த கண்ணால் அங்க இருந்து பாக்காரு. அப்படி பார்க்கும்போது ஒரு சிரிப்பு கலந்த ஒரு கோவத்தோட இருக்காரு. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா ஹீரோவோட கார்ல அந்த பொண்ணு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோ வந்துருக்காரு. இந்த தடவை ஹீரோ ஒத்த கண்ணை மூடிட்டு அந்த கண்ணாடியில பார்க்கும்போது பக்கத்துல இருக்கவங்க ஹீரோவுக்கு பிடிச்ச அந்த நனாக்கோ மாதிரி இருப்பாங்க போல. இப்போ ஹீரோவும் சிரிக்க ஆரம்பிக்காரு. அது ஒரு ரெண்டு பேரும் அந்த கார்ல சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்படி இந்த படம் முடியுது. கடைசியா ஹீரோவுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. கூடவே அவரோட உணர்ச்சிகளும் அவருக்கு திரும்ப கிடைக்கி கடைசியா ஹீரோவும் இழந்ததை பத்தி வருத்தப்படாம கிடைச்சதை வச்சு வாழ ஆரம்பிக்காரு. அதாவது நனாக்கோ இறந்துட்டதுனால இந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்காரு. இன்னொரு பக்கம் மாங்காவை படிச்சா ஹீரோ இந்த பொண்ணை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கண்டிப்பா அதையும் படிச்சு பாருங்க. இதே மாதிரி வேற ஏதோ மூவி தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.